ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி நம்ம சொன்ன மாதிரி தாங்க நடக்குது அப்படின்றது தான். எஸ் நம்மளுடைய யமுனா வந்துட்டு வீட்டில் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. நேற்று நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நம்மளுடைய நிவின் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி யமுனாட்ட குமரன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்லவே இல்லை. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் சொன்னியான்னு கேட்டதுக்கு சொல்லிட்டேன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய இது. ஏன்னா நிவின் என்ன நினச்சிருப்பாரு, குமரன் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சைடில் மூவ் பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பாரு. பட் அவங்க இந்த பக்கம் மூவ் பண்ணல. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பெரிய டவுட் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம். விஜயன் காவேரியுடைய அந்த கொடைக்கானல் ட்ராக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சமாக தான் எபிசோட்ஸ் இருந்துச்சு அவங்களுடைய சைடு. ஸோ ரொம்ப ஒரு குட்டியான ஒரு, ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஒரு கான்வோ அப்படிங்கிறதா. ஸோ அந்த அவங்க போனதுக்கப்புறம் இவங்க நீ நல்ல பையனா அப்படிலாம் சொல்லி நான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு குட்டி கான்வோ இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதா. அதே போல் இன்னொரு பக்கம் மேரேஜ் ட்ராக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, அவங்க மாப்பிள்ளை சைட்லேருந்து அஜய் அவங்களுடைய அப்பா மட்டும் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவுமே ஜாயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு ஷூட்டிங்ஸ் போகிற அப்டேட் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ நாளைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்க வந்துட்டு கொடைக்கானலில் இருக்காங்க. அப்புறம் எப்படி இங்கே மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க? இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியே. ஸோ ஏன்னா ஒரே நாளில் வந்துட முடியாது இல்லையா? அதுவும் இல்லாமல் அங்கே 2 நாள் வரை ஷூட்டிங் வேறு எடுத்து வச்சிருக்காங்க வேறு வேறு காஸ்டியூம்ஸில். ஸோ எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் உங்கள் மேரேஜ் நாளைக்குன்னா கொஞ்ச நாள் தள்ளி போகிறாங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை. இப்போ நாளைக்கே வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட், அதாவது டுமாரோன்னு போட்டு அதுவுமே போட்டாங்க. நாளைக்கு வந்து மேரேஜ் நடக்குது, அங்கே வந்து நிவின் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிவின் அங்கேருந்து அதே காஸ்டியூமில் தான் நம்ம விஜயன் காவேரி கூட வந்துட்டு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு நடுவில் 2 காஸ்டியூம் வந்துட்டு நம்ம கொடைக்கானலேருந்து பிக்சர்ஸ் கிடச்சது இல்லையா? ஸோ அது வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து இங்கே வந்து ஒருவேளை மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஏதாச்சும் கொடைக்கானல் போகிறாங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ இனிவே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ குமரன் கங்காவுமே இன்னும் அங்கே போகலை. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எபிசோட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே திருப்பி வருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்மளுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த டைமாச்சும் மேரேஜ் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து ராகினுடைய கல்யாணம் போயிட்டு ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த டைம் மேக்ஸிமம் முடிச்சு வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். பட் கண்டிப்பாக முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், யமுனா வந்து ஒரு கடத்தில் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடும், நம்ம அக்காவுடைய வாழ்க்கையை நம்மளே கெடுக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெயிட் பண்ணணும். அதே போல் யமுனோட கேரக்டருமே இவர் ஒரு பக்கம் லவ் பண்ணணும், இல்லைன்னா லவ் பண்ணலன்னு சொல்லணும். ஸோ இவங்க ஒரு பக்கம் பண்ணுறது ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்குது. பட் இனிமேல் ஸ்டோரி அப்படி தானே மூவ் ஆகுது. ஏன்னா 3 பேருக்கான பேர் கிடைச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு அஜயன் ராகினி தான் ஒரு பேர், யமுனா இவங்க நிவின் தான் ஒரு பேர். ஸோ இவங்களுக்கான ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. இதுதான் நானும் எல்லா வீடியோவில் சொல்கிறேன். பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சரி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.